திமுக ஆட்சியில இருக்கும்போது, சென்னையில 4000 கோடி ரூபாய் படம் வாங்கி, அதுல சென்னை முழுக்க தண்ணி நிக்காம இருக்க வடிகால் வாரியம் கட்டப்போறோம் அப்படிங்கிற பேர்ல 4000 கோடிய ஊழல் பண்ணியிருக்கதா, மிகப்பெரிய மோசடி ஏற்கனவே வெளியாயிடுச்சு. இருந்தாலும் நாங்க அந்த பணத்த எடுக்கவே இல்ல. மக்கள் பணத்த மக்களுக்காக தான் நாங்க செலவு பண்ணோம் அப்படின்னு திமுக அரசு ஒரு பத்திரத்தையும் காட்டுனாங்க. அந்த பத்திரத்துல எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நாங்க என்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சில ஆதாரத்தையும் காட்டுனாங்க. ஆனா, அது எதுவுமே நம்பகத்தன்மையா இல்ல அப்படின்னு ஏற்கனவே திமுகவ சேர்ந்த சில முக்கியமான அமைச்சர்கள் மேலயும், ஸ்டாலின் மேலயும் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டுச்சு. ஆனா, அந்த வழக்குகள் எல்லாமே நிலுவையில இருக்கே தவிர, அந்த வழக்குகள் தொடர்ந்து முறைப்படி யாரும் விசாரிக்கல. காரணம் திமுக அரசு ஆளுங்கட்சியா இருந்ததுனால, ஸோ எல்லா இடத்துலயுமே அவங்க பணத்த குடுத்து எல்லாரையுமே விலைக்கு வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த வழக்கு முடியாம நிலுவையிலேயே தான் இருந்துச்சு. அப்படி இப்போ நம்ப தமிழக முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே, தமிழகத்துல இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கவங்களும் சரி, யாருமே ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுபோக இது மாரி இதுக்கு முன்னாடி எந்தெந்த அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கெல்லாம் பதிவாயிருக்கோ, அது எல்லாத்தையும் உடனடியாக விசாரிக்கணும். அவங்க மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள உடனடியாக கைது பண்ணி, அவங்க மேல எவ்வளோ ஊழல் பதிவு பண்ணியிருக்கப்பட்டிருக்கோ, அந்த பணத்தையும் சேர்த்து அவங்களுடைய மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணி, அத மக்களுக்கே ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்ப விஜய் அவர்கள் ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் குடுத்திருந்தாரு. அதத் தொடர்ந்து விசாரிக்க போகும்போது, இந்த 4000 கோடி ரூபாய் மோசடியும் இந்த வழக்கு நிலுவையிலே இருந்திருக்கு. அத கேட்ட உடனே நம்ம விஜய் அவர்கள் உடனடியாக இந்த கேஸ நம்ப டெல்லி சிபிஐய கூப்ட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள விரைந்து கைது பண்ணியே தீரணும். அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சீக்ரெட்டா இந்த ஆப்பரேஷன ஆரம்பிச்சிருக்காரு. அதுல முதல்ல சிக்கினது நம்ம சென்னை மேயர் பிரியா அவர்கள். ஏன்னா, இவங்க தான் அங்க மேயர். இவங்களுக்கு தெரியாம அங்க எதுவுமே நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாம திமுகல நம்ப ஸ்டாலினுக்கு இவங்க தான் பயங்கர உடந்தையா இருந்திருக்காங்க. அதன் காரணமாக நம்ம மேயர் பிரியா கிட்ட ஏற்கனவே 2 நாள்களுக்கு முன்னாடியே அவங்கள கைது பண்ண போறோம் அப்படின்னும், இந்த வழக்குல உங்களுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கவங்களுடைய எல்லா பட்டியலும் எங்களுக்கு உடனடியாக தேவை. அப்படி நீங்க இத மறைச்சீங்க அப்படின்னா, உங்க மேலயும் வழக்கு பதிவு பண்ணி, உங்களையும் கைது பண்ணுவோம். உங்க சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு மேயர் பிரியாவ ஏற்கனவே மிரட்டியிருந்தாங்க டெல்லி சிபிஐ. அதன் வழியில தான் இப்போ மேயர் பிரியா வேற வழியே இல்ல. நாமளும் தப்பிக்க முடியாது. நாம எந்த தப்புமே பண்ணல. பண்ணது எல்லாமே அமைச்சர்களும், முதலமைச்சரும் தான் அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்த சில முக்கியமான ஆதாரங்கள கொண்டு வந்து, இப்போ நம்ப விஜய பார்த்து விஜய் முன்னிலையில டெல்லி சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களாம். அந்த முக்கியமான ஆதாரத்தின் அடிப்படையில திமுக சேர்ந்த சில முக்கியமான அமைச்சர்களும், அதுபோக திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்குமே இதுல பெரிய உடந்தை இருக்கு. இந்த பணம் எல்லாமே இப்படிதான் பறிமுதல் பண்ண போறோம் அப்படின்னு மேயர் பிரியா அந்த முக்கியமான ஆதாரத்த குடுத்திருக்காங்க. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில இப்போ அந்த அமைச்சர்கள், அப்புறம் ஏற்கனவே முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அதிரடியாக டெல்லி சிபிஐயால இப்போ கைது செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டதே இதற்காக தான் அப்படின்னு மக்கள் எல்லாருமே பெருமிதம் அடையறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.